ஓகே. எக்ஸ்டர்னலா இருந்தாலும் கொஞ்சம் பண்ணலாம் மேம். எப்படியா இருந்தாலும். ஸோ அந்த எக்ஸ்டர்னலா ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு. இப்போ கடைகள்ல பல ஷாம்பு இருக்கு. 5 இன் 1ங்கிறாங்க, 6 இன் 1ங்கிறாங்க, 7 இன் 1ங்கிறாங்க, ஆல் இன் 1ங்கிறாங்க. ஸோ இயற்கையான முறையில் எப்படி மேம் ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? ஸோ நேச்சுரல் ஷாம்புன்னு சொல்றது நம்ம அரப்பு பொடியே போதும். ஓகே. ஒரு சிலருக்கு என்னன்னா ஷீக்காய் யூஸ் பண்ணா ரொம்ப ட்ரை ஆகும். ஷீக்காய் மட்டும் இல்லாம அதனோட இந்த அரப்புன்னு சொல்றோம்ல, உசிலை இலைன்னு சொல்லுவோம், அந்த லீவ்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதனோட நம்ம கொஞ்சம் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணா ஹேர் ட்ரை ஆகாம இருக்கும், ரொம்ப ஹேர் ஃபால் இல்லாமலும் இருக்கும். ஓகே. ஸோ இதுல கொஞ்சம் வந்து இந்த பச்சை அரிசி சேர்ப்பாங்க. ஸோ பச்சை அரிசி சேர்க்கும் போது ரைஸ்லையுமே வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதனோட கடுக்காய் சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய், வெட்டி வேர், விளாமிச்சி வேர், கார்போக அரிசி, ஸோ பூலாங்கிழங்கு, இது எல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு இருக்குங்க, வயல் ஓரத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கோரைக்கிழங்கை எடுத்து அரைச்சி அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹேர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா கோரைக்கிழங்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து பவுடர் ஃபார்மில் எடுத்துட்டு இந்த பவுடரை வாட்டர்லேயோ இல்லை நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதில் மிக்ஸ் பண்ணியும் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக இது ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்கன்ட்டு ஷாம்பு டேரெக்டாக ஸ்கேல்பில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடும். அந்த மாதிரி ஷாம்பு டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகுது.